பக்கத்தில் இன்னும் ஒரு மாசத்துல உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், என்ன பயம் வருது உங்களுக்கு? ஆஹா, வலைய விரிக்கிறான், வம்பளுக்கிறானே, வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? என்னன்னா, நான் இன்னும் அந்த கல்யாணத்துக்கு என்ன மெச்சூர் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அந்த குடும்ப பாரங்களையோ அந்த ஆளை பார்த்தா ரொம்ப மெச்சூர்டா தானே தெரியுறீங்க. கரெக்டா கட்டுவிட்டா இல்ல, ஆனா நான் மனதளவுல நான் நினைக்கிறேன், நான் அந்த குடும்ப பாரங்களை ஏத்துக்கிற அளவுக்கு, ஒரு குடும்பத்தை சமாளிக்கிற அளவுக்கு அந்த இது, அந்த பண்பு, அந்த இது என்கிட்ட இல்லையோ இன்னும் இல்லையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். What bro? It's very wrong bro. என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு இப்போ 35. தம்பி, இதுக்கு மேல பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம்பா. இப்ப நீங்க என்னடானா அந்த மெச்சூரிட்டி வந்த பிறகு கல்யாணம் பண்ணலாம்னா எப்ப பண்றதுன்னு? இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தவங்களை கொண்டு கஷ்டப்படுத்திடக்கூடாது, நம்மளை நம்பி வரவங்களை கொண்டு திரும்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தள்ளிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம். உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. வந்துட்டு இப்போ ஃபினான்ஷியலாக நான் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கேன். நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா உன்னோட சேலரியெல்லாம் என்னுடைய அக்கௌண்ட்டில் அனுப்பிடு. நான் அம்மா வீட்டுக்கு போகிறதுலேருந்து எனக்கு பிடிச்சதை வாங்குற வரைக்கும் நான் எங்கே வந்துட்டு அவங்க கிட்ட கேட்கணும். லைக் ஒரு ரிப்போர்ட்டிங் மேனேஜர் மனதில் இருக்கக்கூடிய பயம் என்ன? அதாவது என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆண் இருந்தால் நான் என்ன செய்வது? எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. என்ன பயம்? என்னோட பயம் வந்து பார்த்தீங்கன்னா, என் அக்காவை பார்த்து தான் ஆரம்பிச்சது. நிறைய ட்ராஜடி அவங்க ஃபேஸ் பண்றாங்க அவங்க லைஃப்ல. அதை பார்க்குறப்போ எனக்கு ஒரு பயம் பிடிச்சிருக்கு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அப்பா அம்மாங்களுக்கு பசங்க கிடையாது. நானும் கல்யாணம் பண்ணி போயிட்டா அப்பா அம்மாவை யார் பார்த்துப்பாங்களோங்கிற ஒரு பயமும் இருக்கு. உருட்டு உருட்டு நீ உருட்டு.